இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15 16, 23 26 வரை நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அன்பானவர்களே, கிறிஸ்தவனாக இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? பிரசங்கம் பண்ணுவதல்ல. பிரசங்கம் பண்ண வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஆனால் நம்முடைய அறிக்கைக்கு, நம்முடைய மறைவுரைக்கு நாம் செய்கின்ற செயல்கள் சாட்சியாக, பின்புலமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நாம் செய்வதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய செயல்களிலிருந்து இயேசுவினுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். Our actions will speak louder than our words. அன்பின் சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிற கட்டளை இது. இதற்கு நாம் தனியாக இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு தூய ஆவியானவர் துணையாளர், தூய ஆவியாராம் துணையாளர் கற்றுத்தருவார். உடன் இருப்பார். உடன் இருந்து நம்மை பலப்படுத்துவார். நமக்கு துணை இருந்து நம்மை ஊக்குவிப்பார். நமக்கு இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து நம்மை அதை நோக்கி உந்தி தள்ளுவார். நாம் தனியாக இல்லை, அவரை கேட்க வேண்டும். வானக தந்தையிடம், ஆண்டவரே, வானக தந்தையே, இறைவா, உம்முடைய தூய ஆவியாரால் எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு துணை இருக்கும்படி நீர் தயவு கூர்ந்து ஆவியாரால் எங்களை நிரப்பும் என்று கேட்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். இந்த உலகில் நாங்கள் வாழும் காலம் வரை உம்முடைய அன்பு கட்டளைகளை கடைபிடித்து உம்மை மகிமைப்படுத்த நீர் இயேசு எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகன் வழியாக கட்டளையிட்டு இருக்கிறீர். இவைகளை நாங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்ட நாங்கள் தனிமையாக விட்டுவிடப்படுவதில்லை. உம்முடைய துணையாளர் எங்களுக்கு பெருந்துணையாக இருப்பார் என்று உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.